என்ன நினைக்கிய அப்படின்னு நம்ம மக்கள் கருத்துல ஒரு கேள்வியை கேட்டோம். இந்த கட்சியாகட்டும் சினிமாவாகட்டும் வயசானவங்கெல்லாம் ஓரம் கட்டிட்டு இளைஞர்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போங்க, வழி நடத்துங்கன்னு ஒரு டாக்கு ஓடிக்கிட்டே இருக்கே, என்ன நினைக்கிய அப்படின்னு கேட்டோம். நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் தான். உண்மைதானே மூத்தவங்க வந்து வெளியே போனா தானே இளைஞருங்க வந்து எதனா பண்ணுவாங்க. அப்பயாச்சும் நாடு முன்னேற்றம் யாரும் வந்து வாய்ப்பு சீனியர்லாம் போயிடணும். இப்போதான் ஜூனியர் வந்துட்டாங்கல்ல, சீனியர் வேலைக்கு அவங்களே வேலைக்கு போயிடணும். அவங்க வேலைக்கு போனா தான் இப்போ ஜூனியருக்கு வழி விடுவாங்க. இப்போ இருக்கிற காலத்துக்கு யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாத்துலேயுமே வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க. என்னன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் எங்களை யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொஞ்சம் வழிவிட்டால் எங்களாலையும் அரசியலுக்கு வர முடியுன்றதை நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையாக எதிர்பார்க்குறோம். எல்லாம் இளைஞர்கள் கையில் தான் இருக்குது, முதியோர் கையில் ஒன்றும் இல்லையா. அவங்கவுங்க அப்போ அப்படியே விலகி போயிடுறாங்க, அவங்களால முடியறதில்ல. அதனால் கண்டிப்பாக இளைஞர்கள் தான் வந்து இனி வந்து நாட்டை வழிநடத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். விஜய் வந்திருக்கு, அப்படி ரெண்டாவது அண்ணாமலை, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இந்த மாதிரி இளைஞர்கள் வந்தாருன்னா உண்மையிலே வந்து இளைஞர்களுக்கு உண்டான இது அரசியல் வந்து அவங்களுக்கு தோத மாதிரி செய்வாங்க. அது உண்மை. இளைஞர்கள் துடிப்பாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமும் காலம் தள்ளி போட மாட்டாங்க. அப்புறம் பண்ணலான்னு பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டாக இருப்பாங்க. அரசியலில் இருந்தவங்க பூரா எல்லாருமே ஏமாத்தியே அரசியல் வளர்த்துட்டு இது வரையும் காலத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. அரசியலுக்கு இளைஞர் வந்தாதான் அது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும். அதனால அந்த கருத்தை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். முதியோர்களை விட இளைஞர்கள் வந்து முன்னாடி வரணும், எலெக்ஷனில் அரசியலுக்குள்ளே வரணும். அதுக்கான சரியான நேரம் இதுதான்.